டி இனியன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை மண்டலம் 10. டி இனியன் செயற்பொறியாளர் மண்டலம் 10. முத்துகிருஷ்ணன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை. ஆயிரம் அவசர அழைப்பாக கூட இருக்கட்டுமே, குடியரசு தினத்தன்று சிறப்பாக பணியாற்றியவர்களை கௌரவப்படுத்தும் மேடையில் வைத்தே காதில் செல்போனை சாய்த்து வைத்து பேசியே ஆக வேண்டுமா என்பதே மேயரை நோக்கி பலரும் எழுப்பும் கேள்வி. நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் சென்னை மேயர் பிரியா ராஜன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பள்ளி மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு மூவர்ண பலூன்களை வானில் பறக்க விட்டார். அது உயரே செல்வது போன்று நம்முடைய எண்ணங்களும் உயரே செல்லட்டும். தரணியிலே பெருமை வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இதோ நேர்த்தியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையடுத்து சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் சொத்து வரி முறையாக செலுத்தியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் மேயர் பிரியா. அதிக சொத்து வரி செலுத்தும் சொத்து உரிமையாளர்களின் பெயர்: முறையாக உரிய காலக்கெடுவிற்குள் சொத்து வரி செலுத்தும் சொத்து உரிமையாளர்கள் வடக்கு ஸ்ரீ ராமுலு செட்டி சாரிட்டிஸ் சவுகார்பேட், ஜிஆர் அனந்த பத்மநாதவன், ஜிஆர் ராதாகிருஷ்ணன் கீழ்ப்பாக்கம். அடுத்து ஒவ்வொரு பெயர்களாக அறிவித்த போது முகம் நிறைய மலர்ச்சியுடன் மேடை ஏறிய ஒவ்வொருவரும் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட பதக்கத்தையும் கையில் கொடுக்கப்பட்ட பாராட்டு சான்றிதழையும் வாழ்நாள் வரம் என நினைத்தபடியே பெருமையாக வாங்கி சென்றனர். ஆனால் இந்த உணர்வை எல்லாம் உதாசீனப்படுத்தும் வகையில் மேயர் பிரியா நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. முதலில் தனது அருகே நின்று கொண்டிருந்த துணை மேயர் மகேஷ்குமாரிடம் பேசி சிரித்தபடியே பாராட்டு சான்றிதழை கொடுத்தார். அது ஏதோ கடமைக்கு கொடுத்தது போன்று இருந்தது. அடுத்து பதக்கத்தையும் பாராட்டு சான்றிதழையும் எடுத்து கொடுத்த ஒரு பெண்ணிடம் சகஜமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார் மேயர். இது சகஜமாக பேசி சிரிக்கும் மேடையா அல்லது பணியில் சாதித்தவர்களை கௌரவிக்கும் மேடையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. அடுத்து மேயர் செய்த செயல் இந்த இரண்டையுமே மிஞ்சியது. இனியன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை மண்டலம் 10 என அறிவித்த போது இனிமையாக மேடை ஏறிய அவர் ஒரு புறம் காத்து கொண்டிருக்க கொடுக்க வேண்டிய பதக்கத்தையும் பாராட்டு சான்றிதழையும் கையில் வைத்தபடி மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனும் சில நொடிகள் காத்து கொண்டிருக்க செல்போனில் தனக்கு வந்த அழைப்பை தவிர்க்க முடியாமல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் மேயர் பிரியா. டி இனியன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை மண்டலம் 10. டி இனியன் செயற்பொறியாளர் மண்டலம் 10. அடுத்து இனியனுக்கு பதக்கத்தை ராதாகிருஷ்ணனே அணிவித்துவிட காதில் செல்போனை சாய்த்து வைத்து பேசியபடி பாராட்டு சான்றிதழை கொடுத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் மேயர். இதேபோல் இனியனை தொடர்ந்து மேடை ஏறிய செயற்பொறியாளர் முத்துகிருஷ்ணனுக்கும் இதே நிலைதான். எம் முத்துகிருஷ்ணன் செயற்பொறியாளர் இயந்திர பொறியியல் துறை.
குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் பதக்கமும் பாராட்டுச் சான்றிதழும் அனைவருக்குமே வாழ்நாள் கௌரவம். அப்படி இருக்க மேயர் இப்படி செல்போனில் பேசியது சரியா? கௌரவிக்கப்பட்ட அனைவரும் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி மேயரை விட மூத்தவர்கள் அல்லவா என கேள்வி எழுப்பும் மக்கள் மேயர் செல்போனில் சிரித்து பேசியதை பார்த்தால் அது அவ்வளவு அவசரமான அழைப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்றும், அப்படியே அவசர அழைப்பாகவே இருந்தாலும் ஒன்று பதக்கத்தையும் பாராட்டுச் சான்றிதழையும் வழங்கிவிட்டு பேசியிருக்கலாம், இல்லை போன் பேசிவிட்டு பதக்கத்தையும் பாராட்டுச் சான்றிதழையும் வழங்கியிருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். சிலர் அது என்னவோ சர்ச்சைக்கும் நம்ம மேயருக்கும் விட்ட குறை தொட்ட குறைதான் என கடந்து செல்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.